Hi viewers, very good morning. This is Chennai Car Trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட் ப்ராக்டிஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு. நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிட்டு அங்கே பார்க்கிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு டூவர்ஸ் நாங்கள் வந்து பல்லாவரம் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பல்லாவரம் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. மோரோவர் என்னென்னா இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஃபியர் இல்லாமல் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியுது. ஸோ அதுவும் நம்ம இந்த கிளச் மூவ்மெண்ட்டு, இந்த கிளச் பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவருக்கு. ஸ்லோ போங்க அப்படி. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸி மூவ்மெண்ட் அப்படின்னா அது சென்னை கார் ட்ரெயினர்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுவோம். பார்க்கிங், ஸ்லோப்பிங், ஹைவேஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். ஸோ எல்லாமே கவர் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டி என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகாக ஓட்டிகிட்ருக்கோம், என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. ஸோ அந்த கிளச் பாயிண்ட் அவருக்கு ஈஸியாக வந்திருக்கு. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்றது. இப்போ பாருங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள், நியூட்ரல் பண்ணி அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்லோ டவுன். இந்த ஸ்லோ பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டெப் ஸ்லோ அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தோம். அது ஈஸியாக அவரால் இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சுட்டு ஈஸியாக ஓட்ட முடியுது. ஸ்லோ பசிக்கு போட்டுப்போம். ஸ்லோ அந்த வைப்ரேஷன் மூமெண்ட் அப்படியே போகலாம். போகலாம். எஸ். ஸோ இதுதான் வந்து அவருக்கு வைப்ரேஷன் மூமெண்ட்டு. செகண்ட் கியர் போட்டு போங்க. எஸ். ஸ்லோ போங்க. இந்த ஸ்லோ டவுன் பண்ணி இந்த வைப்ரேஷன் மூமெண்ட்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்திருக்கு அவருக்கு. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு ஸ்டடி பண்ணி அப்படியே தேர்ட் கியர் போடுங்க. ஸ்லோ டவுன் பண்ணி தேர்ட் கியர் போடுங்க. அழகாக ஸ்மூத்தாக மாற்றுங்க. சூப்பர். அப்படியே போயிட்டே இருங்க. ஸ்லோ டவுன் பண்ணி ஈஸியாக போகலாம். எஸ். ஒரே ரூட்டில் போங்க. எஸ். சூப்பர். எப்படி இருக்கு நீங்கள் ஆக்சுவலாக கிளாஸு எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அந்த சர்ச்சோட ஸ்லோப்பில் ஓட்டினது சூப்பராக இருந்துச்சு. ஓகே. வைப்ரேஷன் ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைம். ஓகே. ஃபஸ்ட்டு கியர் போட்ட அந்த வைப்ரேஷன் வரும்போது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. தெரியல. ஓகே. நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோப்பிங்லாம் நம்ம கவர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோட்லேயே ஓட்ட வச்சுட்டோம் வர. ஸோ எந்த ஒரு கண்ட்ரோலும் எங்ககிட்ட கிடையாது. பாருங்கள், எந்த கண்ட்ரோலும் இல்லை எங்ககிட்ட. ஸோ நார்மலாக தான் உட்காந்துருக்கேன். ஃபுல் கண்ட்ரோல்ஸ் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவரை வந்து தனியாக ஓட்ட வச்சுருக்கேன் அவர் காரில். ஸோ அவருக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு சொந்த கார் இருக்கும். பட் ஆனால் தனியாக ஓட்ட முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு நிறைய பேர் லைஃப்பில். ஸோ அதுதான், அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்விக்குறியாகவே லைஃப்பில் இருந்துடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து பர்சனலாக உங்கள் காரில் வந்து உங்களுக்கு உங்கள் வண்டியில் எப்படி ஃபீல் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஜாலி மூமெண்ட்ஸை அழகாக சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலே ஜஸ்ட்டு சென்னை கார் ட்ரைனர்ஸ் கால் பண்ணுங்கள். சென்னை கார் ட்ரைனர்ஸை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது சார். ரொம்ப ப்ரொஃபஷனலாக சூப்பராக இருக்குது. ஓகே. நல்லா பொறுமையாக நிதானமாக சொல்லி தரீங்க. ஒரு தடவையும் எத்தனை தடவை தப்பானாலும் தெரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஓகே. அது நல்லா இருக்குது. ஓகே. பேசிக்லாம் வந்து பக்காவாக கவர் பண்ணுறீங்க. ஓகே. பேசிக் வந்து கிளச்சு ப்ளஸ் வந்து பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஓகே, ஒரு கியர் மற்றதெல்லாம் சூப்பராக சொல்லி தரீங்க. ஓகே. பேசிக் மூவ்ஸ் எல்லாம் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியுது. ஓகே. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேசிக் கிடச்சோடனே மற்றதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது. இன்னும் ரோட் ஃபியர் தான் கொஞ்சம் இருக்குது. அது ஓட்ட தான் வரும். ஆமாம், டெஃபினட்டாக அது மட்டும் கொஞ்சம் சரியாச்சுன்னா பக்கம் அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வாட்டி ஹைவேஸ் போயிட்டு வந்தோம்னால இது கிளியர் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆஃப் மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டாரிங்க்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 30% வந்து கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோலில் 2 ஃபியர் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து அந்த ஹைவேஸில் போகணும். லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டிங்கன்னா நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஸ்லோ டவுன் பண்ணி இது வைப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பேலன்ஸ் வந்துடும். ஆனால் இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இங்கேயே நியூட்ரல் பண்ண சொல்கிறேன். அப்படியே தேர்ட் கியர் மாற்றுங்க. அப்படியே நியூட்ரலில் நீங்கள் தேர்ட் கியர் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண கற்றுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக ஈஸியாக ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் நம்ம வந்து சண்டே வந்து ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகே. லாங் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா மூவ்மெண்ட்ஸும் நாங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். இந்த அளவு ஓட்டுறதே வந்து ஒரு 70% ஆஃப் கண்ட்ரோல் வந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும். ஸோ மோரோவர் நியூட்ரல் பாயிண்ட்டு, இந்த நியூட்ரல் பாயிண்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் ஓட்ட முடியும். ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போகலாம். அப்படியே மடியிலே போயிட்டே இருங்க. ஸ்லோ டவுன் ஸ்டாப் பண்ணிங்க. ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணி அப்படியே போயிட்டே இருங்க. அவ்வளோதான். அப்படியே தாடிக்க போடுங்க. ஸோ போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஒரே லைன், 2 லைன் இருக்கு இல்லையா, இந்த 2 லைனுக்கு நடுவில் போயிட்டே இருங்க. அவ்வளோதான். எது இந்த பக்கமும் சேஞ்ச் பண்ணாதீங்க. போயிட்டே இருங்க. பர்ஃபெக்டாக போயிட்டே இருங்க. குட்.
ஸோ இதுதான் ஈஸி மூமெண்ட்ஸ். இந்த ஈஸி மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்களும் பாருங்கள், இந்த மாதிரி 4 வீலர் ட்ரைனிங் வேணால் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள்.